நெல்லை பாளையங்கோட்டை ரோஸ்மேரி பள்ளியில் மாணவரை சக மாணவர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பெற்றோரினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ரோஸ்மேரி பள்ளியில இன்று காலை ஒரு மாணவன் சக மாணவனை அறிவாளால் தாக்கிய சம்பவத்தில் அவருக்கு 3 இடத்துல காயங்கள் ஏற்பட்டது. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேல் சிகிச்சைக்காக MRI ஸ்கேன் எடுப்பதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய ஸ்கேன் சென்டருக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு ஸ்கேன் செய்யப்பட்டு தற்போது தொடர்ந்து மேல் சிகிச்சையும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தான் இந்த செய்தி கேள்விப்பட்டு நியூஸ் 18 தமிழ்நாடு உள்ளிட்ட தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியான நிலையில மக்கள் அவர்கள் தொடர்ந்து செய்தியை பார்த்து தங்களுடைய குழந்தைக்கு என்ன நிலையானது என்பது குறித்து மாணவன் பள்ளியில் இது போன்ற சம்பவம் ஏற்பட்டதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனடியாக பள்ளிக்கு வர துவங்கினார்கள். ஏராளமான பெற்றோர் பள்ளிக்கு முன்பாக குவிந்து தங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், தங்களுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். பள்ளி முன்பு ஏராளமான பெற்றோர்கள் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தாளாளர் உள்ளிட்டோர் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்கள் தங்களுடைய பெற்றோரை அழைத்து செல்வதாக இருந்தால் தாங்கள் அது குறித்த கடிதத்தை அழைத்து செல்லலாம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இதற்கு அழைத்து செல்வதற்கு தங்களுடைய பெற்றோர்களோடு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மாணவர்கள் அனைவரும் இது தொடர்பாக இந்த சம்பவம் துரதிருஷ்டமான சம்பவம். மாணவர்கள் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற உறுதிமொழியை பள்ளி நிர்வாகம் அளித்தாலும் கூட பெற்றோர்கள் அதனை முழுமையாக ஏற்க தயாராக இல்லை. தங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு முழுமையாக இருக்க வேண்டும். பள்ளியில இது போன்ற ஆயுதங்கள் கொண்டு வரக்கூடாது. அதற்கு முழுமையான நடவடிக்கைகளை பள்ளி நிர்வாகம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேவைப்படக்கூடிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்வதற்கான அந்த அனுமதியையும் பள்ளி நிர்வாகம் வழங்கி இருக்கிறது. அனைத்து பெற்றோருக்கும் மாணவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பது குறித்த உறுதிமொழி படிவம் அடங்கிய அந்த ஒரு மெசேஜையும் அவர்களுடைய குறுஞ்செய்தியையும் அவர்களுடைய செல்போனுக்கு அனுப்பி இருக்கிறது. ஏராளமான பெற்றோர் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவமணி.